உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சியை ஃபியட் கரன்சியாக மாற்றி உங்கள் பேங்க் எடுக்க முடியலை. அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி இருக்குது, உங்கள் பேங்கில் பேலன்ஸ் இல்லையா. இப்போ நம்ம வாங்க பார்ப்போம் 5 நிமிஷத்தில் பைனான்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்மக்கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சியை ஃபியட் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பைனான்ஸை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பைனான்ஸ்குள்ளே வந்த பிறகு உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சி எல்லாமே பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னா எசெட்குள்ளே வந்து இந்த இடத்துல ஸ்பாட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுற கிரிப்டோ கரன்சி எல்லாம் காட்டும். இந்த இடத்துல எனக்கு ETH காட்டுது. இப்போ நான் அந்த ETHஐ இத்தேரியம் கிரிப்டோ கரன்சியை நான் எப்படி ஃபியட் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுறேன், சரியா? அதை பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்பாட் ட்ரேட்குள்ளே வந்துக்கலாம். வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கோயின் இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பாட் ட்ரேட்குள்ளே வாங்க. வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கிரிப்டோ கரன்சி இருக்கோ அந்த பேரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ETH கொடுத்துட்டு USDTயாக மாற்ற போகிறேன். அதனால் ETH USDTயை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்க கிரிப்டோ கரன்சியை நான் செல் பண்ணணும். அதனால் அந்த இடத்துல செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபுல் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கிரிப்டோ கரன்சியை செல் பண்ண போகிறதுன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கிரிப்டோ கரன்சி நீங்கள் செல் பண்ண நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ETHஐ செல் பண்ண போகிறேன். அதனால நான் ETH பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ETHஐ கொடுத்து USDT வாங்க போகிறேன். அதனால ETH USDTயை செலக்ட் பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ செல் கொடுத்தாச்சு. என்கிட்ட இருக்க டோட்டல் ETHயும் செல் பண்ண போகிறேன். ஃபுல்லாக 100% செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் செல் ETH கொடுக்குறேன். ரைட், இப்போ ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட இருந்த ETH எல்லாம் USDTயாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா திரும்ப வந்தீங்க அப்படின்னா ரைட், எனக்கு இந்த ஸ்பாட் ட்ரேடில் 15.67 USDT இருக்குது. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் என்னோட ஃபண்டிங்க்கு. ரைட், இப்போ இது என்னோடய ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் இங்கே இருந்து இதை P2P மூலம் செல் பண்ணி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்குவேன், சரியா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துல நீங்கள் சர்ச் பாரில் P2P கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு P2Pங்கிற ஆப்ஷன் வரும். சரியா? இதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல செல்லரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சியை நீங்கள் செல் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஃபியட் கரன்சியாக மாற்றிக்கலாம், சரியா? இப்போ P2P ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சியை இந்த மெத்தட் மூலம் உங்களோட பேங்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறது அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கிரிப்டோ கரன்சியை ஃபியட் கரன்சியாக மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போட்டுக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி கிரிப்டோ பற்றின புது அப்டேட்க்கு நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. ரைட், அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.